Hello friends, welcome to Easy Cook Samayal. Today recipe creamy white paneer gravy. Chapati, puri எல்லா டிஃபன் ஐட்டக்கும் சூப்பர் காம்பினேஷனுங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ரிச்சான ஒரு பன்னீர் கிரேவி தான் இது. வாங்க இது எப்படி பண்ணது பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. Subscribe பண்ணி பாருங்க. Friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பூசணி விதையும் சன்ஃப்ளவரோட விதையும் ஒரு 1/4 கப் எடுத்துருக்கேன், ரெண்டுமே சேர்த்து. இப்போ கசகசா வந்து 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு ஃப்ரையிங் பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். கீ நல்லா ஹீட் ஆனதுமே எல்லா மசாலா பொருட்களும் நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது ஏலக்காய், பட்டை, ஜீரகம், பெருஞ்சீரகம், பிரியாணி இலை, ஸ்டாரு எல்லாமே சேர்த்து ஒன்று நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காரத்துக்காக பச்சை மிளகாய் ஒரு 4 சேர்த்துருக்கேன். இந்த கிரேவிக்கு காரம் கொடுக்குறது இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் கூடயோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சா பன்னீர் நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பன்னீரும் ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது கலர் சேஞ்ச் ஆகாமல் லோ ஹீட்டில் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க பன்னீரை. இப்போ வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதே மிக்ஸி ஜாரில் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நான் பதில் சேர்க்க போகிறேன். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்து பன்னீரை நல்லா வேக வச்சுக்கலாம். டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது உப்பு நம்ம பாகத்துக்கு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து அடுப்பு வந்து இப்போ நல்லா லோ ஹீட்டில் வச்சுட்டு தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்த பிறகு தான் நான் தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். நீ தேவைப்பட்டனா க்ரீமும் கூட சேர்த்தனா இன்னும் நல்லா ரிச் டேஸ்ட்டாக கொடுக்கும். க்ரீம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சேர்த்து கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட ஒயிட் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டுங்க. ஒன்ஸ் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இது கிரேவியில் வந்து 1/4 ஸ்பூன் சுகர் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சுகர் பிடிக்கணுங்க சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி வீட்டில் ஒன்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். பசங்க அடிக்கடி கேட்பாங்க. அந்தளவுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் க்ரீமி ஃப்ளேவரில் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பன்னீர் கிரேவி. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு வதக்கி டைம் வேஸ்ட் பண்ண அவசியமே கிடையாது. 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சுக்கலாம் அந்த கிரேவி. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.